திரு ரவிக்குமார், கொஞ்சம் காலதாமதமாக வந்திருக்கீங்க, அதனால் நான் ரீகால் பண்ணிடுறேன். நம்ம இணைப்பில் பிரச்சனை இருந்திருக்கலாம். அடிப்படையாக திரு சரவணனுக்கு வச்ச கேள்வியை உங்களுக்கும் வைக்கிறேன். நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல், ஆனால் பாஜக எதிர்ப்பு தான் ஓரணியில் தமிழ்நாட்டில் பிரதானமாகவும் முழுமையாகவும் இருக்கிறதுங்கிறத எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? திமுக கூட்டணி மீண்டும் பாஜக எதிர்ப்பு என்பது தான் வைக்கிறா? அவர் திரு நாகராஜ் கேட்டார், மண் காக்க மொழி காக்க மானம் காக்கன்னு சொல்கிறீங்களே, மண் காத்தீர்களா மொழி காத்தீர்களா அப்படின்லாம் கேள்விகளை அடுக்குகிறார் திரு ரவிக்குமார். பாஜக எதிர்ப்பு என்பதும் மாநில உரிமைகளுக்கான போராட்டம் என்பதும் ஒன்னோட ஒண்ணு பிணைந்து இருக்கு. அப்போ பாஜக எதிர்ப்பை வைத்து மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா, இந்த தேர்தல் என்பது மாநில சட்டமன்றத்துல யாரு அதிக இடங்களை பெறுவதா என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பாதுகாப்பது எப்படி என்பதை பற்றிய கேள்வியே இப்ப முன்ன வந்திருக்கு. அப்போ பாஜகவை இங்கே நுழைவிடாமல் தடுப்பது என்பதுதான் தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கான வழி. எனவே பாஜகவை இங்க உள்ள விடாம தடுப்பதற்கான ஒரு உத்தியை வகுப்பதுதான் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான உத்தியா அது இருக்க போகுது. அதனாலதான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணியினுடைய முதன்மையான ஒரு முழக்கமாக பாஜக எதிர்ப்பு என்பதை இந்த தேர்தலுக்கான உத்தியாகவும் கையில் எடுத்திருக்கிறார். தேர்தலுக்கான உத்தியாக மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கான வழியாகவும் அதுதான் இருக்கு. அதனாலதான் அதை பேச வேண்டியிருக்கு. ஓகே, ஆனா இங்க களத்துல நீங்க தொடர்ச்சியா சொல்றது களத்துல எதிரிங்கிறது அதிமுக தான், கொள்கை எதிரி தான் பாஜகன்னு சொன்னீங்க. ஆனா களம் 2026, இப்ப அதிமுக தானே களத்துல எதிரியா அவங்கள முன்னிறுத்தணும், அதை பண்ணலையே அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அதாவது அதிமுக என்பது ஒரு திராவிட கட்சி என்று தன்னை சொல்லிக் கொண்டாலும் இன்றைக்கு அது கடந்த, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு முன்பு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த ஒரு 3 ஆண்டு காலம் இங்கே பாஜகவுடைய ஒரு ப்ராக்சி கவர்மெண்ட் தான் நடந்தது. அதிமுக வழியாக ஒரு பாஜகவுடைய ஒரு ப்ராக்சி கவர்மெண்ட். அப்போ பாஜகவே கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை தன்மையப்படுத்தி விட்டது. இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிறவர்கள் எந்த அளவுக்கு அதிமுக திராவிட கட்சியோடைய குரலாக ஒலிக்கிறார்கள் நீங்க பார்க்கணும். ஏன்னா அவங்களே இருக்கிற மேடையில தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகிறார்கள், பேரறிஞர் அண்ணாவை இழிவுபடுத்துகிறார்கள். அங்க முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அதை உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அது நீங்க ஊடகத்துல அது ஒரு பிரச்சனையாக எழுப்பப்பட்டதற்கு பிறகுதான் அதுக்கு ஒரு பெயரளவிலான எதிர்ப்பை அவங்க தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு, இந்த கூட்டணி ஆட்சி தான் நடக்கும், பாஜக அதில் இடம்பெறும்னு சொல்றாரு. ஆனால் ஏதோ கூட்டணிக்கு தலைமை என்று சொல்லிக் கொள்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை எதிர்த்தோ அதை மறுத்தோ பேசுவதற்கு இன்றைக்கு தெம்போ திராணியற்றவர்களா இருக்கிறார். எனவே அதிமுக என்பது தெளிவுபடுத்தினார் திரு ரவிக்குமார். நான் தான் முதல் சுற்றுல சொன்னேன், திரு எடப்பாடி பழனிசாமி உளுந்தூர்பேட்டையில பேசும்போது ரொம்ப அழுத்தமா சொல்றாரு, தனி மெஜாரிட்டியோடு அதிமுக இங்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்னா அவர் அதிமுக ஆட்சியை தானே சொல்றாரு, கூட்டணி ஆட்சின்னு எந்த இடத்துலயும் அவர் சொல்லலை. அதை தெளிவுபடுத்துறாரு, இங்க அதுதான் நிலைப்பாடு, அதிமுக நிலைப்பாடுங்கிறாரு. அதாவது இது உளுந்தூர்பேட்டையில போய் ஒரு சின்ன கூட்டத்துல பேசுற விஷயம் இல்ல. நீங்க ஊடகத்தினர் அது அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்க அவரு எல்லோருக்குமான செய்தியை எப்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. எங்க ஏதோ ஒரு தொண்டர்களை நான் அமைதிப்படுத்துறதுக்காக சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்க போயிடுவார். இன்னொன்னு, நீங்க அவர் அமித்ஷாவுக்கு மறுத்து பேசுறாரா இல்லையா என்பதல்ல. இன்னைக்கு அதிமுக கொள்கை அளவுல நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடந்த 11 ஆண்டு கால பாஜக ஆட்சி ஒன்றிய அரசு நடந்துட்டு இருக்கு. அதனுடைய முக்கியமான சட்டங்கள், அதாவது மக்கள் விரோத சட்டங்கள்னு நாங்க சொல்கிறேன், அது குடியுரிமை திருத்த சட்டமா இருந்தாலும் சரி, ஆர்டிகல் 370 இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு யார் உறுதுணையாக இருந்திருக்காங்க என்றால் பாஜகவுக்கு அதிமுக தான் உறுதுணையாக இருந்திருக்கிறது. அதிமுகவுடைய வாக்குகள் மூலமாகத்தான் அந்த சட்டங்கள்லாம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். எனவே அதிமுக என்பது இன்னைக்கு பாஜகவோட அது ஒரு தனித்துவம் கொண்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. அவங்களால ஏன் ஒரு தனியாக பாஜக அல்லாத ஒரு கூட்டணி அமைக்க முடியலன்னு சொன்னா, ஏதோ அதிமுகக்குள்ளார அழுத்தம் மட்டும் அல்ல, அவங்க பாஜகவுடைய இன்னொரு கிளை அமைப்பாக அவங்க மாறிட்டாங்க. கடும் விமர்சனத்தை வைக்கிறீங்க. அவங்க பலமுறை சொல்றாங்க கட்சி கூட்டணி வேறு கொள்கை வேறு, அதுல தெளிவா இருக்கிறோம், கொள்கையை நாங்கள் விட்டு கொடுக்கலன்னு சொல்றாங்க, அண்ணா எங்கள் குருதியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே அவங்க தொடர்ச்சியா பேசிட்டு தானே இருக்கிறாங்க. இங்க இத சொல்றாங்க. ஆனா
குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து ஆதரிக்கிறதுக்கு அண்ணாவுக்கு ஏதாவது அண்ணாவை துணைக்கு அழைக்க முடியுமா, அல்லது எம்ஜிஆர் அவர்களை துணைக்கு அழைக்க முடியுமா, அல்லது செல்வி ஜெயலலிதாவை துணைக்கு அழைக்க முடியுமா? எங்க வந்து அதுக்கான இது இருக்கு? ஆர்டிகல் 370 ஏதாவது அண்ணா ஆதரிச்சாரா? அதை ஸ்கிராப் பண்றத எப்படி இவங்க வாக்களிச்சாங்க? எனவே மாநில உரிமை சார்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்து தானே இருந்துச்சு அதிமுக. அதுல முரண்படலையே. இல்ல அவங்க இப்ப நீட்டே எடுத்துங்களேன், அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க திமுக எதிர்க்கிறதுக்காக விமர்சிக்கிறதுக்காக சொல்றாங்களே தவிர அவங்களுக்கு உண்மையிலேயே ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பாலின உரிமைகள் மிக கடுமையாக பறிக்கப்படுகிறது. பாக்குறோம். ஆளுநர் விஷயம் வந்து உச்ச நீதிமன்றமே இன்னைக்கு வரலாறு காணாத ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. என்ன சொல்றாங்க, இவங்க உண்மையிலேயே மாநிலங்களுக்கு ஆதரவானவர்களாக இருந்தா அந்த வர என்ன அக்கறை இருக்கிறது, அல்லது இவங்களுக்கு என்ன பற்று இருக்கிறது, இவர்கள் மாநில உரிமைக்காக குரல் கொடுப்பார்கள் என்று ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஓரணியில் தமிழ்நாடுன்ற கான்செப்ட்ல நாங்க மக்களையும் ஒன்று திரட்டுகிறோம் மாநில உரிமைக்காக அப்படின்றீங்க. அப்ப மக்கள் அப்ப தள்ளி நிக்கிறாங்களா, அவங்கள உள்ள இழுக்கிறோம்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? இல்ல, மக்கள் இன்னைக்கு வந்து இது மாநில தேர்தல், இது ஏதோ இங்க இருக்கிற கட்சிகளுக்கு இடையிலான போட்டி என்று நினைத்து விடக் கூடாது. இந்த தேர்தல் 2026 தேர்தலை பொறுத்தளவுல இது தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கான தேர்தல். இந்த தேர்தல்ல நீங்க வந்து பாஜக அதுலதான் திரு நாகராஜ் என்ன கேட்கிறாருன்னா, 75 ஆண்டுகளாக அல்லது 30 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக இங்க ஆட்சியில் இருக்கு, அப்ப தமிழ்நாட்டை இவங்க காக்கலையா நீங்கன்னு கேட்கிறாரு. தமிழ்நாட்டுடைய மண், மொழி அல்லது மானம் இதெல்லாம் காக்கப்படலையான்னு கேட்கிறாரு. அதுங்க இருந்ததுனாலதாங்க பாதுகாக்கப்படுது. இன்னைக்கு மகாராஷ்டிராவிலேயே இருமொழி கொள்கை வேணும்னு அங்க போராட்டம் நடத்தி மும்மொழி கொள்கை அந்த பாஜக தலைமையிலான அரசு அங்க நடைமுறைப்படுத்தாம பின்வாங்குறாங்க, தோத்து பின்வாங்கி ஓடுகிறார்கள். எது காரணம்? அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியா அல்லது சிவசேனாவா? அவர்களுக்கான அந்த உத்வேகத்தை கொடுத்து இங்க தமிழ்நாடு இல்லையா? தமிழ்நாட்டை மட்டும் இன்னைக்கு பாதுகாக்கல. இன்னைக்கு சமூக நீதி கொள்கை உயர்த்து பீகார்ல எழுப்புது என்று சொன்னால், அது மேற்கு வங்கத்துல எழுப்புகிறது என்று சொன்னால், மொழி உரிமை போராட்ட குரல் எங்கே எழுப்பினாலும் அது தமிழ்நாட்டினுடைய குரல், அதனுடைய எதிரொலி. எனவே தமிழ்நாடு இன்றைக்கு அந்த போராட்டங்கள் தொடர்ந்து இருக்கிறதுனாலதான் இது தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கு. ஓகே, நடக்கிறது நன்றி ரவிக்குமார். நான் அடுத்த சுற்றுல வரேன். நடக்கிறது சட்டமன்றனாலும் இங்கே வந்து தமிழ்நாட்டை காக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குங்கிறத மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் இந்த ஓரணியில் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை. அப்புறம் பாஜக எதிர்ப்பதா செய்ய வேண்டியிருக்கு. அதிமுகவை பாஜக டாமினேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து முன்னாடி. நீங்கள் ஆக்சுவலாக இதை கேம்பெயினுக்கு போகும்போது ஸ்டாலின் தான் வந்தார், விடியலை தான் தந்தாருன்னு தான் நீங்கள் ஆக்சுவலாக போகணும். ஸ்டாலின் 2.2. ஓகே, நீங்கள் ஏன் ஓரணியில் திரளுவோம்னு ஒரு கதையை மாற்றிட்டீங்க? ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பாட்டை எடுத்துன்னு போய் பாடி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டால் என்ன வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து மக்கள் யாரோட எதிர்ப்புன்னு அப்போ மக்கள் காட்டுவாங்க. திமுக எதிர்ப்பா பாஜக எதிர்ப்பான்னு. நீங்கள் சொன்னீங்க ஃபண்ட்ஸ் கொடுக்கலன்னு. தயவுசெய்து நீங்கள் யூபிஏ அரசாங்கத்தில் நீங்கள் இருந்தபோது 10 வருஷம் 1,35,000 கோடி உங்களோட 10 வருஷத்தில்